ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் மேகலா மணிகண்டன். நான் இன்றைக்கி பருப்பு ரசம் செய்ய போகிறேன். அதுக்கு நான் துவரம் பருப்பு நம்ம உள்ளங்கை அளவுக்கு நிறைய எடுத்திருக்கேன். இது அப்படியே மைல்டாக ஒன்று வறுத்துடலாம். பருப்பு லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்திருக்கேன். 2 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம், ஒரு 2 காஞ்ச மிளகு, ஒரு 10 பூண்டு எடுத்திருக்கேன். எனக்கு பெப்பர் நிறைய வேணும், அதனால் நான் 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. இதையும் லைட்டாக சூடு பண்ணால் போதும். நம்ம லைட்டாக வறுத்தோம் இல்லைங்களா, அதை நம்ம பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு வரலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் இதில் ஒரு தக்காளி, ஒரே ஒரு பச்சை மிளகு வேணுன்னா போடலாம். நான் ஃபஸ்ட் டைம் போடுறேன், எப்படி இருக்குன்னு தெரில. உங்களுக்கு இந்த டேஸ்ட்டு ஆல்ரெடி தெரியும்னா சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை, மல்லியிலையும் போட்டிருக்கேன். இனி இந்த அரைச்சி வச்ச பவுடரும் சேர்த்துக்கலாம். பவுட்ரு பண்ணி கொண்டு வந்திருக்கேன், தெரியுதா உங்களுக்கு? இது நம்ம கையிலே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுப்போம். என்கிட்ட பழுத்த தக்காளி இல்லை, ஒரு மீடியம் பழுப்பே உள்ள, அதனால் நான் அப்படியே கையிலே எனக்கு தெரிஞ்ச மாதிரி உடச்சிருக்கேன். இனி புளி தண்ணி சேர்க்கலாம். ரசத்துக்கு தேவையானது எல்லாமே ரெடி பண்ணிட்டேன். இதிலே 1 ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். இனி அடுப்பில் வைக்கலாம் வாங்க. ரசம் கொதிக்க விட்டுறாதீங்க. இந்த மாதிரி நுரை இப்படி பொந்தி வரும்போதே என்ன பண்ணணும், ஆஃப் பண்ணிடணும். வாங்க, ஆஃப் பண்ணிவிட்டு தாளிக்கலாம். கடுகு தாளிக்கும் போதே இது கூடயே காயத்தையும் சேர்த்துக்கோங்க.